சைந்தவி அவர்களோட மணி பர்ஸ் ஜிவி பிரகாஷ் அவர்களோட வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகி இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தார் அப்படின்னு அவரோட க்ளோஸ்டு சர்க்கிள் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட மனைவி சைந்தவி அவர்களை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. சைந்தவியும் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பிரிவு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரெண்டு பேருமே செப்பரேட்டாக தான் இருக்காங்க. அண்ட் இவங்க பற்றி ஏகப்பட்ட நியூஸ் தொடர்ந்து வந்து தான் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஆக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்களோட வீட்டில் சைந்தவி அவர்களோட பர்ஸ் இருந்திருக்கு. அதாவது இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் எல்லா திங்ஸையும் கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில திங்ஸ் நம்மளையும் மீறி நம்ம மறந்து வைப்போம் இல்லையா, அப்படி ஒரு திங்ஸ் தான் அவங்களோட மணி பர்ஸ். அந்த ஒரு மணி பர்ஸ் ஜிவி பிரகாஷ் அவர்களோட வீட்டில் தான் இருந்திருக்கு. அவர் எதர்ச்சியாக இன்னைக்கு அந்த ஒரு மணி பர்ஸை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா இல்லை அவங்களுக்கு திருப்பி அனுப்பலாமா அப்படிங்கிற டபுள் மைண்டாகவே இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் அந்த ஒரு பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. ஓப்பன் பண்ணும் போதே அவருக்கு ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா பர்ஸ் முன்னாடியே அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, இவர் அவங்க அண்ட் இவங்களோட குழந்தை 3 பேர் இருந்த ஃபேமிலி ஃபோட்டோவை தான் அவங்க பர்ஸில் வச்சுருந்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் முதல்ல அவங்களுக்கு கொடுத்த சாக்லேட்டோட கவர் அந்த பர்ஸில் வச்சுருந்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி இவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான பொருட்கள்லாம் கூட அந்த ஒரு பர்ஸில் இருந்திருக்கு. அண்ட் இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காரு. இன்னைக்கு ஃபுல்லாகவே அவர் ஒரு மாதிரி டவுனாக தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அதுக்கு முழு காரணம் அவர் அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தது தான். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க ஒரு சிலர்கிட்ட பேசி இந்த ஒரு பர்ஸை அவங்கள்ட்ட போய் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 12 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. 12 வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. 24 வருஷம் ஒரே பர்சன் கூட இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவங்கள பற்றின மெமரிஸ் ஏராளமானது இருக்கும். அதனால தான் அந்த ஒரு பர்ஸை பார்த்தோன்னே அவருக்கு அந்த மாதிரி தோணியிருக்கு. அண்ட் உண்மையிலுமே அவர் சைந்தவி மேமை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஷால் அவர்கள் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களோட பயோபிக்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த ஒரு படத்தோட டைரக்டர் யாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. ஆக்டர் விஷால் அவர்கள் இதற்கு முன்னாடி ரத்னம் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு படம் அவரோட கரியர்லேயே மிக மோசமான ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த ஒரு படத்தை தொடர்ந்து அவர் என்ன கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தான் அவர் அண்ணாமலை அவர்களோட பயோபிக்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. அது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு படத்தோட டைரக்டர் யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் அவர்களோட இயக்கத்தில் ரபேல் அப்படின்னு ஒரு படம் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த படத்தோட டைரக்டர் நிகேஷ் அவர்களை தான் இந்த ஒரு படத்துக்கு டைரக்டரா போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. விஷால் அவர்களோட உயரமும் கலரும் கண்டிப்பா அண்ணாமலைக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஷால் அவர்களுக்கு இயல்பாகவே போலீஸ் கேரக்டர் ரொம்பவே சூட் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால பயோபிக்ல அவர் ரொம்பவே நல்லபடியாக நடிப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் கரெக்டாக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க இந்த ஒரு படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.